கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார சாட்சியை அன்பு சகோதரி மேரி டொமினிக் நமக்கு அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. இந்த சாட்சி மேரி டொமினிக் அவர்களை பற்றிய சாட்சி அல்ல, அவர்கள் இன்னொரு சகோதரிக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நடந்த அற்புதம் என்ன, அதைத்தான் நம்மோடு சாட்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி மேரி டொமினிக். இவர்கள் மகாராஷ்டிராவில் பால்கர் மாவட்டத்தில் வசை பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பதில் மிகவும் ஆர்வம் கொள்ளுகின்ற ஒரு சகோதரி. அது மாத்திரமல்ல, என்ன ஜெப தேவை இருந்தாலும் சரி அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஒரு சகோதரி. எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு அற்புதமான சாட்சி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஒரு நேரத்தை எனக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களிடத்துல அவரோட சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரொம்ப வருஷமா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மற்றவங்களுக்காக ஜபிப்பேன். அந்த ஜபத்தினால நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்களும் அதிசயமும் பண்ணியிருக்காரு ஆண்டவர். ஸோ எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல ஒரே பில்டிங்ல இருந்தவங்க நாங்கெல்லாம். ஸோ அந்த பாப்பா பேர் நான்சி, அவங்க கணவரோட பேர் ராகுல் ஜோசப். ஸோ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ எப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ அப்பிலிருந்து என் மனசுல ரொம்ப எப்பயுமே அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஜபிக்கணும்னு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட பேச முடியலன்னா கூட நான் எப்பவுமே அவளுக்காக ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு நாள் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருந்து எப்படியோ அவ ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி, ஏன்னா அவ வசிக்கிறது டெல்லியில, நான் இருக்கிறது மும்பைல. ஸோ அந்த மாதிரி ஃபோன் நம்பர் கிடைச்சப்ப அவள்கிட்ட பேசி ஆண்டவர் பத்தி கொஞ்சம் நிறைய பேசி புரிய வச்சு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில அற்புதம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் எதுக்காக நம்மளுக்கு உயிர் விட்டாரு, ரத்தத்தை சிந்தினாரு, அவரோட ரத்த சிந்ததுனால நம்மளுக்காக எப்படி அந்த சாத்தானோட பிடியில இருந்து விடுதலை கொடுத்து, அந்த ஜெபம் மூலியமா ஆண்டவரோட ரத்தம் மூலியமா நம்மளுக்கு எப்படி ஆண்டவர் நல்ல விடுதலை கொடுப்பாருன்றது அவள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டு அவள்கிட்ட ஜபிச்சேன். அன்னைக்கே ஜபிச்சுட்டு நான் அவள்கிட்ட அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பேசவே இல்லை. ஆனா எங்க அம்மா மூலியமா எனக்கு ஒரு குட் நியூஸ் கிடைச்சது, இந்த மாதிரி நான்சி பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு. ஸோ இது தெரிஞ்சோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி அப்படின்ட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணப்போ அவ 7 month பிரெக்னெண்டா இருந்தா. ஸோ 7 month பிரெக்னெண்டா இருக்கல பேசினப்போ இந்த மாதிரி எனக்கு பிபி ப்ராப்ளமும் சுகர் ப்ராப்ளமும் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா. அதே மாதிரி கால் ரொம்ப வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ அவள்கிட்ட நான் கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு அப்பயே அந்த நிமிஷமே ஜபிச்ச ஒரு 5 நிமிஷத்துலே அவளோட கால் வீக்கம் சுத்தமா குறைஞ்சிருச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. அப்புறம் நான் அவள்கிட்ட சொன்னேன், நீ கவலைப்படாதமா, நாளைக்கு நீ எப்பயும் போற போல செக்அப்க்கு போ, ஆனா கண்டிப்பா உனக்கு சுகரோ பிபி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஆண்டவர் கண்டிப்பா இந்த குழந்தை மூலியமா உன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய அதிசயமும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெளியே வந்தோடனே முதல்ல எனக்கு தான் அவள் ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி இந்த சுகர் லெவல் பிபி லெவல் எல்லாமே நார்மலா இருக்கு, காலில் இருந்து வீக்கெல்லாம் சுத்தமா ஆறி போச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஸோ நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நீ பயப்படாத இருமா, உனக்கு நல்ல மாதிரியா டெலிவரி ஆகும்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி அவளுக்கு நல்ல ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த குழந்தை பேர் கிறிஸ்டினா. கர்த்தரோட நல்ல கிருபையினால அந்த ஃபேமிலி ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையால ஆசீர்வதிச்சாரு. ஸோ எப்பொழுதுமே நம்மளுக்கு ஜபிக்கிறதோட மற்றவங்களுக்கு ஜபிக்கிறது தான் ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ எப்பவுமே நீங்க மற்றவங்களுக்காக ஜபிங்க. உங்களால முடிஞ்சா விரதம் இருந்து ஜபிங்க. உங்க மூலியமா ஆண்டவர் மற்றவங்களோட வாழ்க்கையில அவரோட அற்புதையும் அதிசயத்தையும் காண்பார்கள் எல்லாரும் உங்க மூலியமா. ஸோ எல்லாம் எப்போதும் ஜபிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பாருங்க, சாட்சி அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு 15 days இருக்கும். வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் அந்த சாட்சியில் ஒரு இடத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல, இப்போ சொல்லுங்கள், நம்ம உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவோம், இந்த சாட்சியில் நம்ம என்ன செய்யலாம், அதை ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அதையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பார்க்க போகிறீங்க. ஜாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க.
ஸோ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ஒரு 2-3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ண உடனே ஆமாக்கா அப்படின்னு சொன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி அவளுக்கு ஜாப் பண்ணிவிட்டு ஆண்டவர் உங்களுக்கு சுகமான டெலிவரிஸ் கொடுப்பாரு, டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் நான் அவளை காண்டாக்ட் பண்ணி திருப்பி பேசினேன். ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா? பாருங்கள், சாட்சியில் சகோதரி மேரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் நான்சிக்காக மேரி ஜெபிக்கிறாங்க, ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆனால் சிஸ்டர் நான்சியும் கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பாங்க குழந்தைக்காக. அப்போ நீங்களும் பாருங்கள், உங்களுடைய தேவைகளுக்காக நீங்களும் என்ன செய்யலாம்? முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஜெப தேவை இருந்தால் ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெப வீரர்களிடத்தில் நீங்கள் உங்களது ஜெப விண்ணப்பங்களை கொடுக்கலாம். கண்டிப்பாக நாம் இணைந்து ஊக்கமாக ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஜெபமே ஜெயம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு அதிகாரம் 5 இறைவசனம் 16. Therefore, confess your sins to each other and pray for each other so that you may be healed. The prayer of a righteous man is powerful and effective. A reading from the book of James, chapter 5, verse 16. வசனம் சொல்கிறத பார்த்தீங்களா? நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு சுகம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை என்றால் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக காணப்படுகிறதாம். நாம் ஊக்கமாக ஜெபிப்போம், ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குவோம், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரி மேரி டொமினிக்கையும் அவர்களது குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த சாட்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.